ஹாய், இது உங்களுக்கான வீடியோவா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் எதனால் வருது, எந்த டைம்லலாம் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த டைம்லலாம் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்கும், அண்ட் இதை எப்படி வந்து சரி பண்ணலாம். இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கிறப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்சி செக் பண்ணலாமா, இல்லை ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் ஏன் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌன் டிஸ்சார்ஜுங்கிறது எப்படி இருக்கும்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கொஞ்சம் வாட்ரியாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் ஒயிட்டும் கொஞ்சம் ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரில் தான் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கும். இது எப்போல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, பீரியட் டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லை பீரியட் டே எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்போ இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். செகண்ட், நீங்கள் இயர்லி ப்ரெக்னென்சியில் இருக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, ஓவலேஷன் டைமில் நீங்கள் கரெக்டாக இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க, அதனால உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த டைம்லேயே உங்களுக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். தேர்ட் வந்து உங்களுக்கு யூட்ரஸில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, இல்லை பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சர்விக்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமானு கேட்டால் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எந்த டைம்லலாம் உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லைங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு பீரியட் டைமில், அதாவது பீரியட்க்கு ஃபஸ்ட்டு டே இல்லை பீரியட் எண்ட் ஆகிற டேயில் உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்த பீரியடில் ஃபுல்லாகவே உங்களோட எண்ட்ரோமெட்ரியம் லைனும் ப்ளஸ் உங்களுக்கு கருமுட்டை எல்லாமே சேர்ந்து வெளியே வந்தால் தான் பீரியட். அது வந்து ஃபுல்லாக வராமல் கொஞ்சம் உள்ள பேலன்ஸ் இருந்திருந்துருக்கலாம். அது இந்த மந்த் நீங்கள் பீரியட் ஆகுறப்போ உங்களுக்கு சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லை. செகண்ட், உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், இதுவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து 3 days வரைக்குமே இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்காது. உங்களுக்கு ஒரு பேட் வரைக்கும் இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் ஸ்பாட்டிங் தான் இருக்குது, இல்லை ஒரு நாள் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்போலாம் இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். இது வந்து எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கொடுக்காது. இது ப்ராப்பராக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஓவலேஷன் டைம் வந்து தெரிஞ்சு நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டே முடிஞ்சு ஒரு 10 daysக்குள்ளே இந்த ப்ளீடிங் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி தேர்ட் வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, இல்லை யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரலாம். ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலராக இருக்கிறதுனால பீரியட் வந்து கொஞ்சம் லேட் ஆகி வருது. ஸோ பீரியட் லேட் ஆகி வரப்போ அது உள்ளே கொஞ்ச நாள் இருந்து வருது, அது மாதிரி தானே கணக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அது ப்ரௌன் கலரில் வரலாம். இதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நார்மலாக இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு பீரியட் லேட்டாக வர்றதுனால இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். அதே மாதிரி சர்விக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறப்போ மேபி உள்ளே இருக்கக்கூடிய பிளட் வந்து கொஞ்சமாக வெளியே வரலாம். இதனால் கூட உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எப்போ ப்ராப்ளம், இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர்லேயே கிளாட்டாக வருது, இல்லை ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜே உங்களுக்கு ஃபுல்லாக, அதாவது உங்களுக்கு பீரியட் வந்து 3 நாள் இருக்குதுன்னா 3 நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் அடிவயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ப்ராப்ளம் ஆகும். இதுக்கு என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இயர்லி மிஸ்கரேஜாக இருக்கலாம். உங்களுக்கு இயர்லி மிஸ்கரேஜாக இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லேயே இல்லை ரொம்ப டார்க் ரெட் கலரில் கூட உங்களுக்கு கிளாட் அதாவது கட்டியாக உங்களுக்கு பீரியட் வரும். ப்ளஸ் உங்களுக்கு முதுகு வலியும் அடிவயிறில் வலியும் அதிகமாக இருக்கும். நார்மல் பீரியட் பெயினை விடைக்கும் ஒரு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு கூட உங்களுக்கு பெயின் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். அதே மாதிரி உங்களுக்கு எண்டோபிக் ப்ரெக்னென்சி, அதாவது உங்களுக்கு குழாயிலேயே டியூப்லேயே ப்ரெக்னென்சி ஏதாச்சும் ஃபார்ம் ஆகிருந்து கரு உருவாகியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் இந்த அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரௌன் டிஸ்சார்ஜையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இம்ப்ளான்டேஷனில் உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கம்மியாக இருக்கும்.
அதாவது ஸ்பாட்டிங்காவோ இல்லை ஒரு பேட் மட்டுமே நனைகிற அளவுக்கு கூட தான் உங்களுக்கு இருக்கும். இதே உங்களுக்கு அது மிஸ்கரேஜாக இருக்குது இல்லை உங்களுக்கு என்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்குதுங்கிறப்போ உங்களுக்கு பெயினும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ப்ளீடிங்கும் அதிகமாக இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இப்போது இன்னொரு டவுட் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஸோ இப்போ உங்களுக்கு கரு உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட யூட்ரஸில் வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாக ஓடிட்டுருக்கும். ஸோ பிளட்டோட ஃப்ளோ அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸஸ் பிளட், அதாவது போன பீரியட் அப்போது மிஸ் ஆகியிருந்த பிளட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வெளியே வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பிளட் ஃப்ளோனால தான் உங்களுக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது லேட்டாக. அதாவது ப்ரெக்னென்சி நீங்கள் ஒரு 35th டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 36th டே இல்லை 40th டே கூட உங்களுக்கு இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு எப்போ ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து பெயினாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வலிக்குது, ப்ளீட் அதிகமாக இருக்குங்கிறப்போ கண்டிப்பாக அது ப்ராப்ளம். நீங்கள் அப்போ போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது அப்போது நம்ம வந்து ப்ரெக்னென்சி செக் பண்ணலாமா, இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் முடிஞ்ச அன்னைக்கு நம்ம வந்து ப்ரெக்னென்சி செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன், அதாவது நான் சொல்கிறது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய இந்த ப்ளீடிங் சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹெச்சிஜி லெவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்காது உங்களோட யூரினில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் வரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது இல்லை ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இல்லை 4 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹெச்சிஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹெச்சிஜி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரப்போ இல்லை ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பார்க்குறப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அக்யூரேட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லை வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரல இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இச்சிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 4 டேஸ் வரைக்குமே வெயிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இச்சிங் இருக்குது, அது விடைக்கும் நீங்கள் பயங்கரமாக அது ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பாருங்கள். இச்சிங் இல்லாத வரைக்கும் இல்லை ஸ்மெல் இல்லாத வரைக்கும் நீங்கள் அதுவுமே உங்களுக்கு உள்ள ப்ரெக்னென்சிக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குங்கிறத நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, ஸ்பாட்டிங் ஆகுதுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வலியும் இல்லை, ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சடனாக உடனே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.